சொல்லுங்க சொல்லுங்க சாமி சொல்லுங்க, நாங்கள் அப்படியே அனுப்பிச்சுக்கிறோம். சரி சொல்லுங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து தில்லை திருப்பரந்துறைன்ட்டு பேரு. மாணிக்கவாசர் திருப்பரந்துறையிலிருந்து கிளம்பி வந்து எல்லா ஊர்லயும் பாடல் பாடிட்டு இறுதியா தில்லைக்கு வரார். இறுதியா தில்லைக்கு வரக்குள்ள இரவு நேரங்கிற வாசி எங்க தங்கறதுன்னு தெரியாம இருக்கக்குள்ள இங்க இருக்கிற யோக விநாயகர் தான் ஆட்டிட்டு வந்து தங்க வைக்கிறார். நாமளே புதுசா ஒரு இடத்திற்கு போனோம்னா இடத்தை பற்றி விசாரிப்போம் இல்லையா, அதே போல இடத்தை பற்றி விசாரிக்குள்ள இங்க புலி நடமாடி கொண்டு இருக்கிற இடங்கிறாங்க. புலி மீன்ஸ் யாருன்னு கேட்டா வியாக்கரபாத முனிவர். அதனால சுவாமி வந்து இந்த இடத்துல வரன் அமைச்சு தங்கிறார். வரன்னா மேடா வரன் அமைத்து இங்க தங்கிடுறார். இப்ப ரோடு உயர்ந்து போச்சு, கோயில் உள்ள போயிடுது. அதனால வரன் அமைச்சு தங்கி இருக்கிற காலகட்டத்துல சுவாமி சிவபெருமானே நேரில் வந்து உங்களுடைய பாடல்ல எல்லா ஊர்லையும் கேட்டிருக்கேன், தொகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பனா நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்கிறார். இங்க மட்டும் தான் மணிவாசகர் அமர்ந்த கோலத்துல இருப்பார், பாக்கி எல்லா இடத்துல நின்ற கோலத்துல இருப்பார். இவர் திருவாசகம் சொல்ல சொல்ல சுவாமி வந்து தன் கைப்பட எழுதி கையப்பம் செஞ்ச இடம் தான் இந்த இடம். அதுக்கு அடையாளமாக தான் இங்க லிங்கம் இருக்கிறது. திருவாசகத்துக்கு ஒரு காதார், ஒரு வாசகத்துக்கும் ஒரு காதாருங்கிறாங்களே, அதே போல ஒன்றி போய் முடிக்கக்குள்ள எழுதியது உள்படன்னு சொல்லி பெருமான் கையப்பம் செஞ்ச இடம் இந்த இடம். அப்பதான் பாக்குறார், வந்து எழுதினவர் இறைவன் தெரிஞ்சோன்னா எல்லா சுவடியும் கொண்டு சபையில கொண்டு வைக்கிறார். சபையில கொண்டு வச்ச பிறகு மறுநாள் காலையில பூஜைக்கு வந்தவர்கள் அந்தனர்கள் எல்லாருமே வந்து அந்த திருவாசகத்துக்கு பொருள் புரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, எல்லாம் என்ன பொருள்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல பெருமான் சொல்றார் அசரீர, இந்த மாதிரி எழுதினவர் தில்லையின் வட திசையில பர்ணசாலையில இருக்கார், அங்க போய் ஆணி மாதம் மக நட்சத்திரத்து அன்னைக்கு போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆணி மாதம் மக நட்சத்திரத்து அன்னைக்கு அடியார் பெருமக்கள்லாம் வராங்க. அடியார் பெருமக்கள்லாம் வரக்குள்ள அடியார்களோட அடியார கூடவே கிளம்பி சிவபெருமானும் கூடவே வரார். அந்த சிவபெருமான் வந்த போல தான் இந்த பக்கம் இருக்கிறவர் வந்து திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள ஞானத்திலே தெரிஞ்சுக்கிறார். வந்திருக்கிறவர் சிவபெருமான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே திருவாசகத்துக்கு பொருள் சிவனே அப்படின்னு சொல்லி கை காட்டுறாரு. அப்ப கூட வந்து அடியார் பெருமக்கள்லாம் சிவபெருமான்கிட்ட மணிவாசகரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பனா நான் தான் இவர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் மணிவாசகரும் சிவபெருமானும் ஆத்மா மறைந்த இடம் தான் இந்த இடம். மாணிக்க வாசகருக்கு முக்தி கிடைத்த இடம் இந்த இடம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஆமா, இங்கேருந்து கைலாயம் போறது பெரிய விஷயம் இல்லை, அந்த கைலைநாதன் வந்த இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க சாமி. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்த கோலம் தான் சிவபெருமான். கண்டிப்பா எல்லாம் நம்பர் கொடுங்க.